அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் எழுந்திருச்சுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் விடியல் பயணம் பஸ்ல டிராவல் பண்றீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம். அப்பா எல்லாம் கொஞ்சம் எந்திரிங்க பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். 2 நிமிஷம் நில்லுங்கப்பா, நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறோம், நில்லுங்கப்பா. வாவ், சூப்பர். அண்ட் டெஃபினெட்லி இது ஒரு ஹிட் தான். டெஃபினெட்லி சொல்வேன். மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருந்து எத்தனை பேரு மாதம் 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் அக்கவுண்ட்ல வருது? என்னப்பா டப்பு மட்டும் தானா? யாரும் கை தள்ள மாட்டீங்களா? 15ஆம் தேதி தானு வந்து நம்ம கிட்ட விழும் அந்த அழகான அந்த தொகை. அது டெஃபினெட்லி ஒரு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு தொகையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பேசலாம். பட் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் ஒரு அழகான விஷயம், பெண்களின் நலன் பத்தி நம்ம பேசலாம். என்ன சொல்றீங்க ப்ரோ? நிச்சயமா. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடுகளில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது கெட்ட பழக்கமே சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடே பதறி போயிடும். ஐயோ இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, இவர் வீட்டுக்கு வேலைக்கு போவாரா மாட்டாரா, சம்பளம் வருமா, இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு பதட்டம் வரும். அதே கூடுதலா பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனாலும் கூடுதலா ஒரு பெரிய சுமை வந்துடும். வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம மகனுக்கு வந்துருச்சு, மகளுக்கு வந்துருச்சுன்னு. ஆனா அதே இது எங்க பெண்களுக்கு கிடையவே கிடையாது சார். அதுதான் கெட்ட பழக்கம். நமக்கு வந்து காலையில சாப்பிட்டோமான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கரெக்டா? கிடையாது. நம்மள யாராவது தலை வலிக்குதா அப்படின்னு நம்ம போட்டு தலையை சொரியும் போது யாரும் கேட்டது கிடையாது. கேட்டிருக்காங்களா? கேட்டது கிடையாது. ஐயா டெய்லி முட்டி வலிக்கும், யாராவது முட்டி வலிக்குதான்னு கேட்டிருக்காங்களா? கேட்டது கிடையாது. ஏன் நம்மளே நம்ம பேச்ச கேட்டது கிடையாது. நமக்கு முட்டி வலிக்கலாம், முதுகு வலிக்கலாம், தலை வலிக்கலாம், எந்த வலி இருந்தாலும் நமக்கு தேவையானது அந்த 2 முழுங்கு தண்ணி, ஒரு சுக்கு காப்பி. இது இருந்துச்சுன்னா போதும், எல்லா வலியும் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நம்ம எல்லாரும். ஆனா அப்படி மருத்துவமனைக்கு நம்ம போகவே கூடாது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமே வரக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் என் கூடயே போட்டோம்பா அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மருத்துவமனைக்கெல்லாம் வர வேண்டாம். மருத்துவர் உங்களை வீடு தேடி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு அழகான முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீடு தேடி வந்தது இல்லைங்களா ப்ரோ? ஆக்சுவலா என்னன்னா நம்ம வீடுகளில் இருக்கவங்களே நம்மளை கவனிக்காத போது, நமது நலன் குறித்து பெரிதும் அக்கறை செலுத்தாத போது ஒரு அரசு செலுத்துச்சு. எஸ், நலன் காக்கும் ஸ்டாலின், ஆர்கனைஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், தோழி விடுதி, மக்களை தேடி மருத்துவம், அன்புச்சோலை, தாயுமானவர் அப்படின்னு பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பெண்களோட நலனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், ஒரு அரசாக மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க ஒருவராக சேர்ந்து இந்த மகளிருக்கு என்ன செய்ய முடியும், இந்த பெண்களுக்கு நம்மால என்ன செய்ய முடியும்னு நிறைய திட்டங்களை தமிழக அரசு முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கு. அப்சல்யூட்லி. அண்ட் அது உடல் நலமாகவும் இருக்கட்டும், மனநலமாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்த இந்த அழகான ஸ்கீமின் மூலமாக, இந்த அழகான ஸ்கீம்ஸின் மூலமாக பெண்களின் நலன்ல நிறைய நலன் பெற்ற சில பெண்களை தான் இன்னைக்கு இந்த மேடையில இப்போ நம்ம சந்திக்க போறோம். அவங்கள ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட வெல்கம் பண்ணலாங்களா? நீங்க நல்லா கை தட்டாதான் மேடைக்கு வருவேன்னு சொல்றாங்க. நல்லா கை தட்டிடலாமா? மேடம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிங்க, சொல்லுங்க. என் பேர் சரண் வித்யா, பாப்பா பேர் கனிஷ்கா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். பாப்பாவுக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனால் அவங்க சரியாக பேசலை. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பண்ணிவிட்டு 1 year வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும், அந்த தெரப்பிக்கு 2 lakhக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, காப்பீட்டு திட்டத்து மூலிமா பண்ணிக்கலாம், கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம்.
எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக சர்ஜரியிலேயே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. டாக்டர் வந்து பண்ணினாலுமே 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆனால் ஜிஹெச்சில் வந்து அதே தான் சொன்னாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 1 இயர் ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. வாவ். இன்னைக்கு வெர்பல் தெரப்பி மூலமாக கனிஷ்கா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா? will you say hi to everybody? சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஜிகேஷுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓ, நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, பாட்டு பாடுவீங்களா? நல்லா பாட்டு பாடுவீங்களாமே. 2 வரி பாடலாமா? பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலை மேலே கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட ஒண்டா கட்டா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. This is huge. This is big. பெரிய கைத்தட்டல் கனிஷ்காக்காக. எல்லாரும் சேர்ந்த மாதிரி கொடுங்க. Come on, everybody together. கனிஷ்கா, so proud of you தங்கம். அம்மா, ஸ்டார்டிங்ல மகள் பேச மாட்டேங்கான்னு ஃபீல் பண்ணீங்க. இப்போ இவ்வளவு பேர் முன்னால பாடவே செய்றா. இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவ பேசவே மாட்டாளான்னு நினைச்சேன். இன்னைக்கு இவ்வளோ அழகா பாடுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஜிஹெச்ல வந்து சரவணன் சார், அலி சுல்தான் சார் டீம் தான் சார் இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பண்ண முடியாது, 99% பண்ணவே முடியாதுன்னு சொல்ல சான்ஸ் இருந்தும் 1% நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இது பெண் குழந்தை, நாங்கள் ட்ரை பண்ணுவோம்னு பண்ணாங்க. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எந்த ஜிஹெச் மாதிரி? கோயம்புத்தூர் ஜிஹெச். ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலா அரசு மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப பெருசு. அது இது போல விஷயங்களை பேசும்போது நமக்கு இன்னும் புல்லரிக்கக்கூடிய மொமெண்டா கூட வருது. ஒரு பிள்ளை பேசவே முடியாது இந்த காலகட்டத்தை தூக்கி இன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா பாடுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் முன்னால பாடுறாங்கன்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம். அரசு மருத்துவர்கள் எங்க இருந்தாலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கோயம்புத்தூர் ஜிஹெச்ல கூடிய அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் டாக்டர் பூங்கொடி அவர்கள் இங்க இருக்காங்களா? ஓகே, டாக்டர் பூங்கொடி அவர்கள், அவங்களுடைய டாக்டரும், அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. பூங்கொடிமா, நீங்க சொல்லுங்க. என்னுடைய பேர் பூங்கொடி. என் ஊர் வந்து கொடகரை. நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள். நான் 8ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து 23ல் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. என்னால் படுத்து படிக்காதா இருந்தேன். என்னால் எழக்கூட நிற்க முடியல, எழ முடியல, உட்கார முடியல, ஒன்றுக்கு போக கூட என்னால் முடியாமல் இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமனார், எங்கள் அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. என் மருமக இப்படி ஆயிட்டாலே, எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம்லேருந்து ஒரு சார், சூர்யா சார்ன்றவங்க வந்தாங்க. நீ வாழ்க்கையை உன் கையில் தரமா, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசினாங்க. என் குடும்பத்துக்கிட்ட பேசினாங்க. பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சி கொடுத்தாங்க, கால்கான பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி செஞ்சனால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் நல்ல நிலைமையில வந்துட்டேன். என் குடும்பமே நல்லா இருக்கு. என் வாழ்க்கையை இப்போ என் கையில் வந்து மறிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அந்த சூர்யா சார் எங்க இருக்காங்க? சார்ட்ட மைக் கொடுங்க. ஆக்சுவலா அந்த அம்மா சொல்லும் போது நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமான கண்டிஷன்ல இருந்தேன் அப்படின்னாங்க. ஆமாங்க சார். முதல்ல வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது, அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க நல்ல நிலைமையில பார்க்க முடியுது. பட் தொடக்க நிலை எப்படியாக இருந்துச்சு, அரசு முகாம் எப்படி அதுக்காக உதவுச்சு?
ஆமாங்க சார், என்னோட பெயர் வந்து சூர்யாங்க சார். நான் வந்து என்மாரி மருத்துவராக இருக்கேன், ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவமில். என்னோட வட்டாரம் வந்து தள்ளிங்க சார், அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யங் ஸ்ட்ரோக்குங்க சார், 23 வயசு தான் ஆகுது இவங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆயிடுச்சுங்க சார். அவங்க வந்து பெட்ரிடனாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ வசதிகள்லாம் அவங்க செலவு பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வசதிகள்லாம் இவங்ககிட்ட கிடையாது. ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே யானைக்காடுங்க சார். ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே போயிட்டு இவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணுமோ, எந்த பவர்லேருந்து ஆரம்பிக்கணுமோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் பண்ணி இவங்களை எல்லாமே பண்ண வச்சதுனால இன்றைக்கி வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சார். அந்தளவுக்கு எங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணி விட்ருக்கோங்க சார் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் மூலமாக. ஸோ வீட்டில் சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வாலண்டரியாக போய் நான் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன் அப்படின்னு 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் போய் இப்போ அவங்க டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார் குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்க டீச்சராக இருக்காங்க. முடியவே முடியாது அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு போய் பல மாணவ மாணவிகளுடைய கனவை நிஜமாக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். டு யூ டாக்டர் இன்னொரு மிகப்பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா மலைவாழ் பகுதியில் ரொம்ப ரொம்ப கடினமான சூழலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அங்கே போய் மக்களிடம் அதை சேர்க்கணும் அந்த மருத்துவம் அப்படின்னு நினச்ச அரசுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆக்சுவலாக எப்போ வந்து ஒரு நாட்டில் மருத்துவம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க டோர் ஸ்டெப்புக்கு அவங்களுடைய கால் பக்கத்திலேயே ஒரு மருத்துவம் போகும்போது தான் அந்த மருத்துவம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க வந்து நிலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மலையில் இருந்தாலும் சரி, இல்லை காடுகளில் இருந்தாலும் சரி, அவர்களை நோக்கி போகக்கூடிய திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஒரு அருமையான திட்டம். அதில் பார்த்த ஒரு பயனாளி தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட். அடுத்தபடியாக டாக்டர் ராஜசேகர் அவர்கள் சொல்லுங்க டாக்டர். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் ராஜேஷ். நான் கிளமங்கலம் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன், கிருஷ்ணகிரி மாவட்டம். என்னுடைய பயனாளி இங்கே இருக்காங்க, மல்லம்மா, அவங்க பேசுவாங்க. இப்போது நாளைக்கு அடுத்து நான் கொடுக்குறேன். சொல்லுங்க மல்லம்மா, சொல்லுங்கம்மா. சார், நாங்கள் வந்துட்டு இது மலைவாழ் மக்கள், நாங்கள் கடம்புக்கோட்டை கிராமம். எங்களுது மலை 4 கிலோமீட்டர் மலை ஏறி மலை இறங்கணும். எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் இது ஒரு குழந்தைங்க கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை பார்க்க முடியுது. அதனால் வந்துட்டு சார் வந்து என்ன சொன்னாங்க, இது சார் வந்துட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு கொடூரமான இடத்துல இருக்கிறாங்களே அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்து இப்போ ரெகுலராக வந்து பிபி மாத்திரை எல்லாமே செக் பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. நான் வந்து கன்சீவாக இருந்தப்போ சார்கிட்ட சொல்கிறது கூச்சமாக இருந்து சொல்லவே இல்லை. சரி, நான் சார் வந்தாங்கன்னா போய் ஒழிஞ்சிக்குவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒழிஞ்சிக்குவேன். எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அப்புறமா சார் என்ன பண்ணார், என்னடா நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறோம்மா, நம்ம வர்றப்பெல்லாம் ஒன்றுமே எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே, எதனால் போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருங்களை விட்டு என்னை பார்க்க சொன்னாங்க. பார்த்ததுமே சிஸ்டர் வந்து என்னவோ அவங்க முகமெல்லாம் வீங்கிருக்கு, கை கால் வீங்கிருக்கு, அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல, அவங்கள பார்த்தே ஆகணும், பாவம் 7 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன கஷ்டப்படும், அவங்களுக்கு வந்து எந்த வசதியுமே இல்லை, நம்மளே தவிர நம்ம யாரும் பார்க்க முடியாது அவங்கள வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிக்கின்னு வந்து சார் என்கிட்ட எதுவுமே பேசலை, அப்படியே குட்டோட இறங்கி வந்துட்டார். வந்து பாதி வழியில் வந்துட்டு சரி நம்ம இப்படியெல்லாம் அந்த அம்மாலே கூப்பிட்டா வராது, பயம், ஹாஸ்பிட்டல்னாவே எங்களுக்கு பயம், காட்டிலே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும், சாருங்க நல்லா வெள்ளையாக ஷர்ட்டு போட்டுன்னு வந்தாவே எங்களுக்கு பயம். அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன எப்படி நம்ம போகிறது அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாமே பேசுவாங்க. நம்ம இங்கே இருந்தால் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு பயம் நிறையா பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு. அங்கே வந்து யாருமே வர்றதில்ல, மலை ஏறி 4 கிலோமீட்டருக்கு மேல் வரணும் மேடு ஏறி. அதனால் வந்துட்டு சார் இவ்வளோ இது இடத்துல நம்ம இப்படி வந்து கண்ணில் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போடு என்னை கூட்டின்னு போய் போலீஸ் பாதுகாப்பு தருமபுரியில் வந்து என்னை காப்பாற்றி இந்த நிலைமைக்கு நல்லா பண்ணி விட்டுனுக்குறாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். ஆனால்
உலகத்திலேயே போலீஸ் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். ஆமா சார், எனக்கு பயம். டாக்டர் சார், ராஜேஷ் சார் வந்து கூட எனக்கு பயமா தான் இருந்துச்சு. இருங்க நான் டாக்டர் சார் கிட்ட கேக்குறேன், உங்க பயத்தை எப்படி போக்குனாருன்னு கேக்குறேன். இவங்க மல்லம்மா வந்து 45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். 7 குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க. 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாம மறைஞ்சிருந்தாங்க. நீங்க வரும்போது மறைஞ்சிருந்தாங்களா? ஆமா. என்ன பண்ணுவாங்க? நாங்கள் செக்கப்புக்கு வந்து அந்த ஊருக்கு போகணும்னா 4 கிலோமீட்டர் மலை ஏறி தான் போகணும், யானைக்காடு. மாதம் அங்கே நம்ம டீமோட மொத்தமாக போவோம். ஏன்னா பயம், யானை பயம்ன்றதுனால டீமோட போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது முன்னாடி தகவல் கொடுத்துருவோம். இந்த மாதிரி இன்றைக்கி டீம் கேம்புக்கு வரோம், யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களாம் வந்து அங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் தகவல் கொடுத்தா இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. நீங்கள் வரும்போது என்ன பண்ணாங்க? நீங்கள் உள்ளே வரும்போது என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக இவங்க அந்த பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா 2021 பிரசவ வலி எடுத்துட்டு நைட்டு 1 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்களோட பொண்ணு அவங்களுக்கு வந்து நைட்டு 1 மணிக்கு மலை ஏறி போய் நைட்டு அங்கேயே பிரசவம் பார்த்து தூளி கட்டி எடுத்துகிட்டு வந்து இவங்க பொண்ணு 15 நாள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வச்சு இவங்க பொண்ணை காப்பாற்றுறோம். அந்த குழந்தையும் அந்த இதில் வந்து இவங்க என்கிட்ட சொன்னால் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சு மறைஞ்சு இருந்துட்டாங்க. அப்புறம் நான் சிஸ்டரில் விட்டு பார்க்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது. பிளட்டு வந்து 3 கிராம் 3 கிராம் தான் ரத்தம் இருந்தது. ஹீமோக்ளோபின். ஆமாம், ஹீமோக்ளோபின். கூப்பிட்டு வரவே இல்லை. நான் சைலண்டாக கீழே இறங்கிட்டேன். கலெக்டர் சார் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, போலீஸ் சப்போர்ட் ரெவென்யூ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் மலைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் டாக்டர் 3 கிராம்னா ரொம்ப ஆபத்து இல்லையா? அனிமிக் ஆயிடுவாங்களே. அந்த ஆபத்து ஒன்று என்ன சொன்னாலும் கேட்கல, பயம். ஆனால் இத்தனைக்கும் அவங்க பொண்ணை நாங்கள் தான் காப்பாற்றணும். நான் தான் என்ன கூப்பிட்டாலும் வரவே இல்லை. அவர் 4 கிலோமீட்டர் ஏறி இறங்கணும். இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மீதி இருக்க அந்த 6 குழந்தைங்களே பார்க்க முடியாது, யாருமே கிடையாது. கூலி வேலைக்கு போகணும், 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சூழல் இருக்கிறதுனால அவங்க வரவே இல்லை. அப்புறம் பண உதவியும் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணி பிளட்டு போட்டு குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரியும் பண்ணி. சார் 10வே கொஞ்சம் டேஞ்சரஸ் நம்பர் தான் சார். அதனால இவங்க இப்போ எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. எங்களை அந்த யானைக்காட்டில் அவ்வளோ பெரிய சவால்லையும் தோணுது என்னன்னா, இவங்க இல்லைன்னா அந்த 7 பேரை பார்த்துக்கவும் முடியாது, அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு சூழலாக இருந்தது. அம்மா, முதல் முறையாக அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்போ அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க சார். தமிழ் நிலம் தெரிந்த ஒரு மருத்துவர் அப்படின்றவர் நீங்க தான் சார். ஏன்னா ஒரு 7 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இந்த அம்மா இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம தேடி போய் மருத்துவம் கொடுக்கறதுன்னு ஒன்று. ஆனால் தேடி போய் கொடுக்கும்போது கூட அந்த மருத்துவம் பார்த்து பயந்து, இல்லைம்மா இது உங்கள் நல்லதுக்காக தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கூட்டின்னு போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணமாக நிற்க வைத்ததுக்கு டாக்டர் ராஜசேகர் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அப்சல்யூட்லி அப்ரிஷியேட். தேங்க்யூ. அவருக்காக நல்ல கை தட்டலாமா? நமக்கு நல்ல செய்யறவங்களுக்கு எவ்வளவு கை தட்டாலும் பத்தே பத்தாது. சூப்பரா கூடும் போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறும். நைஸ், வெரி நைஸ். அடுத்து ஷர்மிளா அம்மா. அம்மைக்கு என் பேர் ஷர்மிளா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்லடை என்ற ஒரு பூட்டேட்டி என்ற ஊர்லேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே வந்தது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் இங்கே வந்தது. நான் வரும்போது தனியாக தான் வந்தேன். எங்கள் வீட்டில் வந்து இத்தனை வருஷமும் வீட்டிலே தான் வச்சுருந்தாங்க, 26 வருஷமும். இப்போ தான் நான் வெளி ஊருக்கே நான் வந்திருக்கிறது. தனியாக தான் வந்தேன். எங்கள் அம்மா நல்லா அழுதாங்க. இந்த பொண்ணு எப்படி அங்கே போய் ரன் பண்ண போகிறா, எந்த மாதிரி அந்த இடம், அவள் போகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் பயந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க நீ போக வேணாம் அப்படின்னு. ஆனால் நான் வீட்டு சூழ்நிலை சரியில்லாதனால நான் என்ன பண்ணேன்னா, இல்லை முடியாது, நான் வெளியில் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வரும்போது நான் தனியாக வந்தனால நான் எந்த பிளான் இல்லாமல் வந்தேன். எந்த ரூமோ ஹாஸ்டல் எதுவுமே நான் பார்க்காம வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்ததுமே என்னோடய லக்கேஜ் எல்லாம் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நீட் இல்லாமல் இருந்து, ஒரு 6-7 பேர் இருக்காங்க ஒரு ரூமில், க்ளீனாகவும் இல்லை, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்து. சரி ஓகே நம்ம இங்கே போவோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா எனக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருந்து, எதுவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தேன்.
அங்கே போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண அப்புறம் எங்கள் சார் ஓகே நீ வேலைக்கு வந்துடும்மா இந்த நாள் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சார்கிட்டே கேட்டேன், சார் இப்படி எனக்கு வந்து ரூம் எதுவும் கிடையாது, நான் வந்து தனியாக தான் இங்கே வந்திருக்கேன், நான் எந்த ரூமும் பார்க்காம ஹாஸ்டல் எதுவுமே நான் ரெடி பண்ணாமல் நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமான்னு நான் கேட்டேன். அப்போ எங்கள் சார் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்புறம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த தோழி ஹாஸ்டல் பற்றி தெரிஞ்சுது, அது கவர்மெண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எங்கள் சார் வந்து என்ன சொன்னாங்க, நீ அங்கே போய் கேளு அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு பதட்டம் இருந்து, ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, கவர்மெண்ட் நீட்டாக இருக்குமா இல்லை நமக்கு சேஃபாக இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு பயத்திலேயே நான் வந்துட்டேன், சரி போய் பார்ப்போம் என்ன ஆகுது, நமக்கு தங்குறதுக்கு இடம் வேணும்ல, அதனால நான் வந்துட்டேன். அங்கே வந்த அப்புறம்தான் என்ட்ரன்ஸ் பார்த்தா வேறு லெவலில் இருந்து, ஏன்னா பில்டிங் ரொம்ப பெருசாக, என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்து, என்ன சொல்கிறதா என்னடா இது கவர்மெண்டில் இப்படி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் வேறு. சுற்றி வேறு கேமரா வேறு இருந்தது எல்லா பக்கமும், செக்யூரிட்டி வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. போனதுமே என்னம்மா யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இப்படி எனக்கு ரூம் இல்லை, நான் இங்கே வந்து கேட்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஒரு பயமும் இருந்து, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி பழக போகிறாங்க, நமக்கு தெரியாதவங்க இந்த ஹாஸ்டலில் நம்ம எப்படி தங்க போகிறோம், அப்படி பயம் இருந்து. எங்கள் அம்மா என்னென்னா வீட்டுக்கு வா அது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இல்லை முடியாது, நான் போய்வே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு உள்ளாடி என்ட்ரன்ஸ் உள்ளாடி போகும்போது நல்லா இருந்து ஹாஸ்டல் பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, சுற்றி கேமரா இருக்கும்போதே நமக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணல, பரவாயில்ல நம்ம இங்கே வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல, அந்த மாதிரி தான். உள்ளாடி போனதுமே நான் வார்டன் அக்காட்ட சொல்லிட்டேன், இப்படி எனக்கு ரூம் கிடையாதுக்கா, நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இருமா பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணாங்க. நான் வந்து அமௌண்ட்டு கேட்டேன், எவ்வளவு பீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 4500ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் உனக்கு 3800 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேஃபாக, நான் அவங்கள்ட்டையும் கேட்டேன், இங்கே சேஃபாக இருக்குமா, இது கவர்மெண்ட் ஹாஸ்டல்னு வேற சொல்கிறாங்க, இப்படி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேஃபாக இருக்கீங்கல்ல? பக்கா நல்லா சேஃபாக இருக்கு. எவ்வளோ நாளாக ஹாஸ்டல் தங்கியிருக்கீங்க? நான் வந்து 7 மந்தாக தங்கியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது? ஆல் ரைட், சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா, எப்பயுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது 2 விதமான தயக்கம் வரும். ஒன்று வந்து எப்படி போகும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன, இன்னொன்று எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு. ரெண்டாவதான எங்கே தங்க போகிறோங்கிறதுக்கு தோழி விடுதி ரொம்ப அருமையான திட்டம் மூலமாக நிறைய பேர் கிராமத்துலேருந்து சிட்டிக்குள்ளே வரும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய தயக்கம் என்னென்னா, சென்னை மாதிரியான பெருநகரத்தில் எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையே, நான் எங்கே போய் தங்குவது, போய் வெளியில் தங்குறதுக்கு பணமும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர்களுக்காக ஒரு தீர்வாக தோழி விடுதி. ரைட், ரொம்ப நன்றிம்மா. நன்றி. ரைட், தேங்க்யூ கண்ணா. பிரமிளா இருக்கீங்களா? பிரமிளா சொல்லுங்கம்மா. என் பேர் பிரமிளா. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஒரு சொக்கன்குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கேன். நான் எதில் பணி செய்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பாலின வள மையம், அதாவது சுய உதவிக்குழு மகளிருக்கும் சரி அனைத்து மகளிருக்கும் சரி பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற இடமா பாலின வளமை இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது நிறுவனாங்க. அதில் வந்து நான் பணி செஞ்சுட்டு வரேன். இந்த பாலின வளமை வந்து என் லைஃப்பில் ரொம்பவே வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா, நான் வந்து எங்கள் தலைமுறையிலே ஒரு முதல் பட்டதாரி. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லைஃப்ன்ட்டு ஒன்று நமக்கு அமைச்சு கொடுப்பாங்கல்ல, வசதியாக கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் எனக்கு எங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்தேன். அந்த கன்சீவாக இருக்கும்போது நிறைய கேஸஸ் சால்வ் பண்ணோம். எப்படின்னா, திருமணமான ஒரே மாதத்திலேயே கணவர் வந்து அற்ப காரணத்துக்காக அழகில்லைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துச்சு. நான் குழந்தை பிறந்து 2 மாதம் வீட்டில் சி செக்ஷன் தான், எனக்கு வீட்டில் லீவில் இருந்தேன். வீட்டுக்கே வந்தாங்க. வரும்போது அப்போ அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, உன்னை தட்டி உன்னை அனுப்பிட்டா உன்னை கேட்க யார் வருவாங்க அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ரொம்பவே குத்திச்சு. ஏன்னா இதே வார்த்தையால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். உடனே அந்த பொண்ணு கூட நான் போனேன். 2 மாதம் கை குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டேஷனும் அலைஞ்சோம். ஏன்னா அந்த பொண்ணு மேலே சீட்டிங் கேஸ் போட்டாங்க. அந்த பொண்ணு பின்னாடியே போனோம். நிறைய சட்ட அலுவலர்களை வச்சு அந்த பொண்ணுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க. அப்பவும் நாங்கள் தளரலை. நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்த பொண்ணு கன்சீவாக இருந்துச்சு, உனக்கும் உன் குழந்தைக்கும் கட்டாயம் நியாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பொண்ணோட போராடி
அந்த பொண்ணுடைய கணவருக்கு தொடர்ந்து விடலை. அந்த பொண்ணுடைய கணவருக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமாக தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்து இன்னைக்கு அவங்க கணவனும் மனைவியுமா அழகான ஒரு பெண் குழந்தையோட சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவை போய் கேம்பெயின் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா வந்துட்டு என் பொண்ணு ஹஸ்பண்டோட சண்டை போட்டு காட்டு பகுதியில் 2 வருஷமாக 3 பெண் குழந்தைங்களோட இருக்காம்மா, எப்படியாவது அந்த என் பொண்ணை எங்கிட்ட மீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம் தோழிகள்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அப்போ அவங்க மூலமாக அந்த பதிலும் எனக்கு வருது. நான் உடனே என்ன பண்ணோம், அந்த சரௌண்டிங் ஸ்டேஷன் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு சைல்டு டிபார்ட்மெண்ட்டோட உதவியோட அந்த காட்டு பகுதிக்குள்ளே அவங்க போய் அந்த 3 பெண் குழந்தைங்களையும் சரி அந்த லேடியும் சரி மீட்டு கொண்டு வந்து அவங்க தாயிட்ட இப்போ ஒப்படைச்சி அவங்க அந்த 3 பெண் குழந்தைங்களும் இப்போ கல்வியை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, 70 வயசு மதிக்கத்தக்க தாத்தா வயது முதிர்ந்த பெற்றோர் குடிகார மகன்ட்டு வந்து அவங்கள காப்பாற்றி இன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த தாத்தா உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. அந்த உழைக்கிற உழைப்பில் கணவனும் மனைவியுமா ரொம்பவே அழகாக இருக்காங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. திருப்பூரில் தொலைஞ்சு போன ஒரு குழந்தைய 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே தூத்துக்குடியில் இருக்க அவங்களுடைய தாய் தகப்பங்கிட்ட நாங்கள் வந்து எங்கே இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய சேஃபாக அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இப்படி நான் எந்த இடத்துல என்னுடைய லைஃபே முடிஞ்சு போச்சுன்ட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேனோ அதே இடத்துல இந்த பாலின வளமையின் மூலமாக என்னோட சிறப்பு விருந்தினராக மகளிர் தின விழாவை கலைச்சாங்க. நான் படித்த பள்ளிக்கூடத்துலையும் சரி நான் படித்த கல்லூரியிலையும் சரி என்னை ஒரு சிறப்பு விருந்தினரானு கூப்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், இந்த பாலின வளமை மட்டும்தான். ஒருவேளை இந்த பாலின வளமையும் முன்னாடி இருந்துச்சுன்னா என்னோட தந்தையாரை வந்து நான் இழந்திருக்க மாட்டேன், எங்கள் அப்பா என் கூட இருந்திருப்பாங்க, இந்த சொசைட்டியோட அவச்சொல்லுக்கு நான் ஆளாக இருக்க மாட்டேன். இப்போ அதாவது பிரித்து வைக்க நிறைய இடங்கள் இருக்குது, ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுடைய பாலின வளமையும் இருக்குது. இந்த பாலின வளமையும் நிறைய குடும்பங்களை ஈகோங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு வர நிறைய பெண்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமாக கவுன்சிலிங் கொடுத்து இன்னைக்கு பல குடும்பங்களை நாங்கள் சேர்த்து வச்சு அவங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த அத்தனையும் உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த பாலின வளமையும். இந்த பாலின வளமையத்தை உருவாக்கி தந்த துணை முதல்வர்கள் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பொதுவாகவே ஒரு அரசு என்பது வந்து மக்களுக்கான தேவையை மட்டும் பார்க்காம மக்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யணும். அதுதான் ஒரு அரசோட தலையாய கடமை. அப்படி பார்க்கும்போது பொதுவாக பொதுமக்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா காவல் நிலையத்துக்கு போன வாடிக்கை இருக்காது. அதனால் நாம் ஏன் காவல் நிலையத்துக்கு போகணும், அங்கே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, நமக்கான உதவி கிடைக்குமோங்க ஒரு தயக்கம் இருக்கும். அதை தவிர்ப்பது தான் பாலின வளர்ப்பு மையம். அந்த திட்டம் ரொம்ப சைலண்டாக தன்னோட வேலையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சிட்டு இருக்கு. அதோட ஒரு பயனாளி தான் அவங்க. வாழ்த்துக்கள். உமன் அபியூஸ், உமன் ஹாரஸ்மெண்ட், இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு என்டையர் குழுவை தான், அது ரெப்ரசன்டேஷனாக தான் அவங்கள நான் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய ஒரு சக்திக்கு இந்த அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா எத்தனையோ குடும்பங்களின் சார்பாக, எத்தனையோ வலியின் சார்பாக, எத்தனையோ குரல்களின் சார்பாக ஒரு குரலாக இந்த மேடையில் வந்து நின்னாங்க. அவங்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்மா. சந்தோஷமா சௌக்கியமா நீங்க இருக்கணும். உங்களால் இன்னும் நிறைய குடும்பங்கள் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.